அவருடைய கருத்து மட்டும் நான் வாங்கிட்டு வந்துறேன். சுகுணா திவாகர், இங்க முதலமைச்சர் பிரதமருடைய சந்திப்பு அதிமுக வெண்குடை ஏந்தி போய் சமரசம் பேசுவதற்காக சென்றிருக்கிறார் அப்படின்னு அதிமுக விமர்சிக்குது. தாவேக தலைவர் விஜய் இதை நெடுஞ்சான் கிடை சரணாகதி என்றெல்லாம் விமர்சிக்கிறார். எப்படி புரிஞ்சு? இல்லை, முதல்ல தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக 3 முறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் அப்படிங்கிறதே ஒரு தவறான தகவல். புறக்கணிப்பது அப்படிங்கிறது வேற, கலந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது வேற. 2021 தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2022 முதல் நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. அன்னைக்கு நடக்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2022 ஆகஸ்ட் 7 கலைஞருடைய நினைவு நாள். அன்னைக்கு அவர் போல. அடுத்த ஆண்டு அவர் ஜப்பான் பயணத்துக்கு போகிறார். போன முறை மட்டும்தான் அவர் அதிகாரப்பூர்வமாக இதை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறார். அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் புறக்கணிக்கல, கலந்து கொள்ளவில்லை. இப்ப இந்த ஆண்டு ஏன் அவர் கலந்து கொள்கிறார்? போன முறை புறக்கணித்தவர்கள் இந்த ஆண்டு ஏன் கலந்து கொள்கிறார்னா, எப்போதுமே நம்ம ஒரு புறக்கணிப்பு அல்லது ஒரு எதிர்ப்புங்கிறது ஒரு அடையாள எதிர்ப்பாகத்தான் இருக்கும். ஒரு சட்டசபையில் ஒரு வெளிநடப்பு பண்றாங்கன்னா, வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வெளிநடப்பு செய்துவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவைக்கு திருப்பி விவாதத்தில் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு மரபு. அப்ப போன முறை ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அவர் அதை புறக்கணிக்கிறார். இந்த முறை போய் கலந்து கொள்கிறார். இப்போ இதில் என்னன்னா, இப்போ அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதன் காரணமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற தான் அவர் போறார் அப்படின்னு சொல்வது, அது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை மட்டும் அவமானப்படுத்துவது கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடியும் சேர்த்து தான் அதை அவமானப்படுத்துவது. ஏன்னா இப்போ இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, அப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக அல்லது கூட்டணி கட்சிகளை அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறிய கட்சிகளை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக ரெய்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருவாங்க அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை அதிமுகவே ஆதரிக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தமாகும். இப்போ ஸ்டாலின் போய் நேரடியாக சந்திக்கிறார் அல்லது தனியாக 1 மணி நேரம் போய் சந்தித்து அவர் சரண்டர் ஆகிட்டார்னா, இந்த ஊழல் இந்த வழக்குகள்ல அவங்க லூஸ்ல விட்டுருவாங்க அல்லது வாபஸ் வாங்கிடுவாங்கன்னா, அப்ப அதுதானே அதிமுகவுக்கு நடந்திருக்குங்கிற கேள்விக்கு அதிமுக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப தமிழ்நாடு திமுக அரசின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளுக்காகத்தான் ஸ்டாலின் போய் சந்திக்க போனார் அப்படின்னா, இது ஒரு அரசு முறை பயணம். ஒரு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படையாக சந்திக்க போகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போனதுங்கிறது ஒரு அரசு முறை பயணம் அல்ல. அவர் இங்கிருந்து போகிற பொழுது சட்டசபையில் ஸ்டாலின் தான் சொல்லுகிறார், ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவரை, ஒரு பிரமுகரை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிறாரு, அவர் மும்மொழி கொள்கை பற்றி பேசணும்னு சொல்லி சட்டசபையில் அவர் சொன்னதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாருங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரிந்தது. அங்க போன பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப, இல்ல நான் கட்சி அலுவலகத்தை பார்வையிடத்தான் வந்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் நம்ம இது எப்படி அரசு முறை பயணமோ அது ஒரு அரசியல் ரீதியான பயணம் அப்படின்னு தான் அது வெளிப்படையாக இல்லையே. அதுல என்ன அரசு முறை பயணத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒரு அரசியல் பயணத்துல என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கக்கூடிய ஒரு அரசு முறை பயணம், அந்த அரசு முறை பயணத்தின் மீது நீங்க இப்படி ஒரு சரண்டர் ஆகுவதற்காகத்தான் இப்படி ஒரு சந்தீபன் குற்றச்சாட்டு வைத்தால், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பயணத்தின் மேல அபிஷியல் பர்பஸ் அரசுமுறை பயணம், பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறது ஒரு அபிஷியலான கூட்டம், எல்லா மாநில முதலமைச்சர்களும் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் ஒரு அரசியல் ரீதியான சந்திப்புக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு தேர்தல் வியூகமாக கூட இருக்கலாம், அந்த வியூகத்தின் அடிப்படையில் கூட அந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கலாம். அப்படி பார்க்க கூடாது. அதை இல்ல, அதான் 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு டெல்லிக்கு போனாலே சரண்டர் அப்படின்னா, டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே போனது அது சரண்டராங்கிற கேள்விக்கு அதிமுக பதிலளிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்னு, இது வெளிப்படையாவே எல்லா மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு மாநில முதலமைச்சர் போறாரு, அது சரண்டர் ஆகுதுன்னு சொன்னா கட்சிக்காரர்களுக்கே தெரியாமல் ஒரு ரகசிய பயணம் போகிறப்ப அது சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிற கேள்வி வரும்ல. இது ஒரு அபிஷியலா நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் தானே. இந்த கூட்டத்தின் மீது நீங்க உங்களுக்கு சந்தேகத்தை எழுப்ப முடியும் சொன்னா, ஒரு ரகசியமாக போகக்கூடிய ஒரு பயணத்துக்கு, ரகசியமாக போகக்கூடிய ஒரு சந்திப்புக்குமே எழுப்புவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாகத்தானே இருக்கும். இதுல என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு திமுக தான் எதிர்க்கட்சி, அவர்கள் இப்படியான கேள்விகளை எழுப்புவார்கள் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய அறிக்கைங்கிறது உண்மையிலேயே அவர் தன்னைத்தானே அம்பலப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநாட்டில் தன்னுடைய கொள்கை எதிரி, எங்கள் கட்சியினுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய பல நிலைப்பாடுகள்ல அவர் திமுகவை தான் குற்றம் சுமத்துகிறார். அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கை விஜய் விடுகிறார். இல்ல அதிமுகவும் பாஜகவும் விமர்சிப்பதை விட திமுகவின் மீது அதிகமான விமர்சனங்கள் அவர் முன்வைக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய மாநாட்டில் என்ன சொல்றாரு, எங்களுடைய கட்சியுடைய கொள்கைங்கிறது மாநில சுயாட்சி தான் அப்படிங்கிறார். அப்ப மாநில சுயாட்சிக்காக கவர்னருக்கு எதிரான ஒரு வழக்குல ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு வருகிற பொழுது விஜயனுடைய பேர்ல அறிக்கை வரல, புஷியானந்த் பேர்ல தான் அறிக்கை வருது.
விஜய் பல விஷயங்களுக்கு, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத பல விஷயங்களுக்கு விஜயனுடைய பெயரில் அறிக்கை வருகிறது. ஆனால் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு விஜயனுடைய பெயரில் அறிக்கை வரல. அதற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு நோட் அனுப்புறாங்க. இது குறித்து இதுவரைக்கும் விஜய்க்கு வந்து எந்த விதமான அறிக்கையுமே வரவில்லை. அப்ப வந்து நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, மாநில சுயாட்சி தான் எங்க கட்சியுடைய கொள்கைன்னு சொல்றீங்க, ஆனா அது வந்து வரல. அப்ப வந்து என்னன்னா இப்ப வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தாலும் நீங்கள் திமுக விமர்சிக்கிறீர்கள். இப்ப வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாலும் நீங்க வந்து திமுக விமர்சிக்கிறீர்கள். இது வக்பு வாரிய சட்டம் பற்றி வருகிற பொழுது கூட வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வருவது எது பிஜேபி கொண்டு வருகிறது. அதிமுக அதை எதிர்த்து நாடாளுமன்ற வெளிப்படையா நேர்முகமாக ஒரு உறவு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு உறவை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இந்த சந்திப்பின் மூலமாக, இந்த பயணத்தின் மூலமாக வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர விஷயம். இல்லங்க, ரெண்டு விஷயம். ஒண்ணு இது மறைமுக கூட்டணிங்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? கிசுகிசுக்கள் தான் இருக்குது. 1000 கோடி ஊழல், அதுல இவங்களுக்கு எல்லாம் சம்பந்தம், இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இந்த தயாரிப்பாளர் சம்பந்தம், அந்த நடிகரையே கூப்பிட போறாங்க. இந்த கிசுகிசுக்களை தாண்டி என்ன முகாந்திரம் இருக்கிறது? நேரடியாக வந்து வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாஜக. வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது அதிமுக. தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலும் கலந்து கொண்டு வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து சொன்ன அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கணும்னா நீங்க பாஜகவையும் அதிமுகவும் தான் விமர்சிக்கணும். ஆனால் சம்பந்தமே இல்லாம திமுக இத்தனைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஏன் வழக்கு தொடுக்கவில்லைன்னு ஒரு அறிக்கை வருவார். அதுக்கு என்ன உதாரணம் காட்டினால் கேரளாவில் இருக்க கேரளா அரசு சிஏஏ எடுத்து வந்து வழக்கு தொடுத்திருக்கிறது. அதுவே சிஏஏ எடுத்து தான் வழக்கு தொடுத்திருக்கிறது. கேரள அரசு அது இருக்கல. அப்ப விஜயனுடைய அரசியல் என்பது முற்று முழுக்க வந்து திமுக எதிர்ப்பு. அதுல இன்னொன்னு அந்த புகைப்படத்தை வச்சு அவர் சொல்றாரு, முன்வரிசையில் மொத்தமே 2 வருஷம் இருக்குது, முன்வரிசையில் வந்து ஸ்டாலின் இருக்கிறார்னா இதை வைத்து நன்றாக தெரிகிறது உங்களுக்கு வந்து மறைமுக கூட்டணினா இதெல்லாம் வந்து ரொம்ப ராஜ்மோகன். மறைமுக உறவு அப்படின்னு சொல்வது ஏற்புடையதா? எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது? அது வந்து முதல்ல அவரு இந்திரகுமார் சொன்னார்ல, அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ரெண்டும் ஒண்ணு நாம சொல்லல, சிமிலாரிட்டிஸ் இருக்கு, நீட்சி தான் சொல்றோம். ரெண்டும் ஒண்ணு நான் சொல்லல, எக்ஸ்டென்ஷனே கிடையாது. இல்ல டோட்டலா வேற, கான்ஸ்டிடியூஷனே வேற சார். நான் சிமிலாரிட்டி இருக்கா இல்லையா? சிமிலாரிட்டி கிடையாது. நான் சொல்றேன் ரெண்டுமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ரெண்டு பிரின்சிபல்மே எகனாமிக் growth இருக்கு. அவனும் திருட இவனும் திருட. இல்ல இப்ப டாபிக் அது கிடையாது. நீங்க சொல்றதுக்கு பதில் ஒன்றுன்னு நான் சொல்லல. நான் ஒன்றுன்னு சொல்லல. அவர் பேசிட்டாருன்னா உங்களுக்கு நேரத்தை கொடுத்துறலாம். நான் ஆரம்பிச்சு 4 செகண்ட் கூட இல்ல. அவர் சொன்னதான் அவருக்கும். அவர் நேரத்துல நான் குறிப்பிடல, என் நேரத்துல அவர் குறுக்கிட வேணாம்னு சொல்ல. ரெண்டும் ஒண்ணு நான் சொல்லலங்கறத இந்த நேரத்துல நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல அவர் கலந்து கொள்ளாத போது முதல்வர் கையாண்ட சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகள் இருக்குல்ல, மிக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் கையாண்டாரு. அந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்ற வார்த்தையே தொடர்ச்சியாக இல்லை, மெட்ரோ ரயிலை பத்தி எதுவுமே இல்லை. ஒரு பிரஸ் மீட் தேனாம்பேட்டையில அண்ணா அறிவாலயத்துல வச்சு எனக்கு இன்னும் நினைவிருக்கு, மிக கடுமையான வார்த்தைகளை கையாண்டார். அப்புறம் மோடிக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு அவர் ஒரு பெரிய பட்டியல் போட்டார். நோ சர்ப்ரைஸ், அதெல்லாம் அவர் செய்வார். அவர் செய்வார்னா அத்தனை பேர், எங்களுக்கும் அவர் தானே முதலமைச்சர், எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டு அவர் வந்து முதலமைச்சரை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல